ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ரேண்டம் விலாக். ஊர்லேருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பிரவேச வேலையும் இங்கிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து டெய்லி ரொட்டீன் விலாகாக ஒரே நாளில் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து காட்ட சொல்லி வீடியோவில் கேட்டனால நான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா பாஸ்தா குக் பண்ணியிருந்தேன் அவனுக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கிவி ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸில் வந்து பாஸ்தா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாஸ்தா. ஏற்கனவே வீடியோவில் ஜீவனே சொல்லியிருக்கான், பாஸ்தா கொண்டு போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து ஒரே அடிதடியாக இருக்கும், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஃபில்டர் காஃபி எப்பவும் வாங்குறது தான். புதுசாக பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து அந்த வெப்சைட்டில் இருந்துச்சு. இந்த விஷயம் எனக்கு லாஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இயல்னு ஒரு டீ தூள் வந்து கிடைக்கிது, அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம், நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்னு அவங்க சொன்னனால நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் உளுந்தங்கஞ்சி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு குல்கந்த் நட் மிக்ஸ், இந்த 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஃபில்டர் காஃபி, இது வந்து நான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இதுதான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 0% சிக்கரி இருக்கிற காஃபி தூள் வந்து எனக்கு சேராது. ஒரு மாதிரி பித்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எழுந்த உடனே காஃபி குடித்தோம் அப்படின்னா பித்தம் ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி தேடி 0% சிக்கரி இருக்கிற காஃபி தூள் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட்டில் இந்த காஃபி பவுடர் வாங்கினதுலேருந்தே இது மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா 500 கிராம் பேக் வாங்கும்போது உங்களுக்கு 2 பவுச்சாக கிடைக்கும். 250 கிராம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டின் கிடைக்கும். 500 கிராம் பேக் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் மணி சேவிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த நட்டி குல்கந்த் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜாம் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குல்கந்த் ஜாம் தனியாகவும் இந்த நட் மிக்ஸ் வித் ஹனி தனியாகவும் கிடச்சிட்டு இருந்தது. நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். இந்த தடவை வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது, நட் மிக்ஸும் குல்கந்தும் சேர்ந்து இருந்தது. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. ஒரு ஜாம் அளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை, ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மேலே ரோல் மாதிரி இல்லை ப்ரெட்டு மேலே போட்டு கொடுக்கலாம். நான் இதை வச்சு இந்த குல்கந்த் வச்சு ஜீவனுக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு இந்த உளுந்தங்கஞ்சி வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த உளுந்தங்கஞ்சியில் பார்த்திங்கன்னா ஜாகரி பவுடர், நாட்டு சக்கரை கலந்துருப்பாங்க. சுகர் எந்த ப்ராடக்ட்டுமே இவங்க வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் பேக்கோட பேக் சைட்லேயே இருக்குது. இந்த வீடியோலேயே நான் இந்த 4 ப்ராடக்ட்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டெமோவையும் நான் காட்டிடுறேன். என்னோடய ஃபீட்பேக்கையும் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா 250 கிராம் பேக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பேக் தான் கிடைக்கிது. அடுத்ததாக இந்த டீ தூள், இது வந்து 250 கிராம்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே பேக்காக தான் வருது. இதில் வந்து டீ தூள் மட்டும் இல்லாமல் நிறைய மசாலா ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம டீ போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிகாஷன் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நாள் ஈவினிங் ஷூட் பண்ணது. எனக்கு வந்து ஃபில்டர் காஃபியும் ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த குல்கந்த் நட் மிக்ஸ் வச்சு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். மில்க் ஷேக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸை எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மில்க் ஷேக் செய்யலாம். எங்கிட்ட இந்த அகரோவோட பீட்டர் இருந்தனால அதை வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா ஒரு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதில் வந்து இனிப்பு இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா அப்போ தான் குடிக்கும் போது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஜீவனுக்கு வந்து டெய்லி ஈவினிங் வந்து இது செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். நிறைய பேர் வீடியோவில் ஜீவன் இழைச்சி போயிட்டா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் ரொம்ப ஹைட் ஆகிட்டா, அதனால் அப்படி தெரியுறான். ஸோ ஜீவனோட ஃபீட்பேக் இப்போ நம்ம கேட்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிஜமா? மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து டிகாஷன் இறங்கிருச்சு. நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்டர் காஃபி எடுத்துக்கிட்டேன். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா காஃபி குடித்தாதான் அன்றைக்கி நாளே சுறுசுறுப்பாக போகும். எனக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நான் ஷூட் பண்ணது. அந்த இயல் அப்படின்ற டீ தூள் வச்சு தான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டீ போடும்போது நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகர் வந்து எப்போவுமே டீ டிகாஷனுக்குள்ளே போடாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி டீயோட டேஸ்ட்டே கசந்து போன மாதிரி ஆகிடும். ஸோ டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா சுகர் வந்து நான் தனியாக ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டீ கிடைக்கும். இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு மீடியமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் பிடிக்கும், அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபீட்பேக். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எப்போவுமே டீக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறத விட நாட்டு சக்கரை சேர்த்து டீ எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தம் கஞ்சிலையும் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், அப்புறம் வேறு ஏதேதோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த பேக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எக்ஸாக்டாக அந்த அளவு தண்ணி, அந்த அளவுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி எடுத்திருக்கேன். அதாவது 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 200 ml இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தங்கஞ்சி வந்து சேர்த்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கும்போது ஓரளவுக்கு தான் திக்னஸ் வருது. ரொம்ப கூழ் மாதிரி வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது கூட சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எலும்புக்கு வந்து ரொம்ப நல்ல பலத்தை கொடுக்கும் உளுந்தங்கஞ்சி எடுக்கும்போது. பேபிஸ்க்கு கொடுக்கலாம், நம்ம லேடிஸும் எடுக்கலாம். சப்போஸ் இன்னும் நல்ல டேஸ்டியாக வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஹாட் மில்க் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோடய கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஊருக்கு வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே, ஐ மீன் டிசம்பர் வெக்கேஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீனிங் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அவ்வளோவா டீப் க்ளீனிங் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒட்டடை அடித்து கிச்சன் டீப் க்ளீனிங், கவுண்டர் டாப் க்ளீனிங், சிம்னி க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ பொங்கலுக்கு வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் எங்கள் வீடு வந்து க்ளீனாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வீடு ஃபுல்லாக வேக்கம் பண்ணிட்டோம். இந்த வேக்கம் கிளீனர் அகாராவோடது ஒயர்லெஸ் வேக்கம் கிளீனர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீடு வந்து இதை வச்சு தான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறேன். ரோபோ வேக் பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிருக்கேன். 2 ரூம்லேயும் கட்டல் கடியிலலாம் போயிட்டு அதுதான் க்ளீன் பண்ணோம். முக்கியமாக இந்த கார்பெட் க்ளீனிங்க்கெலாம் வந்து எனக்கு வேக்கம் கிளீனர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கார்பெட் மேலே தான் நின்று நான் பார்த்திங்கன்னா தலை சீவுவேன். முடியெல்லாம் இருக்கும். அந்த கார்பெட் மேலே இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடு ஃபுல்லாக வேக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துடைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாப் வந்து அகாராவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி இந்த அகோரா பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே விளாக்ஸில் பார்ப்பீங்க, ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் ப்ரைஸும் ஓரளவுக்கு மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இது வந்து ஒரு ஸ்ப்ரே மாப். நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே ஆகும். அதிலே லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ரொட்டேட்டிங் வீல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் வீல்ஸில் வந்து மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் கிளாத் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது அந்த வீல்ஸ் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை வச்சு நான் துடைக்கும் போது செம்ம சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாத்தையுமே அப்படியே சக் பண்ணி எடுத்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தேர்ஸ்டே வந்து வீடு ஃபுல்லாக துடைச்சி விட்டேன். இந்த அகோராவோட ஸ்ப்ரே மாப்பும் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலான டெமோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயிலாக நான் ஒரு டெமோ வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். தை மாதம் வந்து பிறக்க போகுது. தை மாதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், தைப்பூசம் ரெண்டுமே விசேஷம். நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே இந்த மயில் இறகு பார்த்திங்கன்னா முருகருக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அது முருகர் பின்னாடி வச்சிட்டேன். அன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்றனால பூஜை ரூமும் நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களோட புது வீடு கிரகப்பிரவேசமும் நாங்கள் தை மாதம் வச்சுருக்கிறனால ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிரகப்பிரவேசத்தை நெருங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போன மாதம்லாம் எனக்கு வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மெயிலும் எக்கச்சக்கம்
உங்கள் வீடு வந்து எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு, 2வது வீடு வந்து வாடகைக்கு வேணும் அப்படி சொல்லி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பொட்டிக் நம்பருக்கு வந்து நிறைய கால்ஸ் வரதா என் ஃப்ரெண்டு வேறு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். அந்த ஏரியா நேம் வந்து நான் சேஃப்டி ரீசனுக்காக சொல்லாம இருந்தேன். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே அப்பா அங்க இருப்பாரு. என் ஹஸ்பண்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் விசிட் பண்றனால, என் ஹஸ்பண்ட நீங்க ரிப்பீட்டடா வீடியோஸ்ல பார்க்குறனால, அந்த ஏரியால நெறைய பேர் வந்து அ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பவே. "ஓ! இதுதான் மருமகள் கிச்சன் சேனல் வீடா?" அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதே, "இந்த மாரி வாடகைக்கு விட போறீங்களா? வாடகைக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அப்பவே கேட்டுருக்காங்க. ஆனாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாம நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்றனால எதுவும் இது பண்ணல. அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கறனால, அங்க வந்து வீடெல்லாம் ஹை டிமாண்ட் வாடகைக்கு. ஸோ, அதனால இப்போ மார்கழி மாசம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு. தை மாசம் கிரகப்பிரவேஷம் வைக்க போறோம்ன்னு சொன்னனால, ஆ வீடு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அட்வான்ஸ் குடுத்து புக் பண்ட்டாங்க. 4 வீடையுமே புக் பண்ட்டாங்க. புக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, 2, 3 பேர் அதுல சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான், இப்ப கிரகப்பிரவேஷம் வந்த உடனே அப்பாட்ட கேட்டேன். இந்த மாரி சப்ஸ்கிரைபர்ஸே வந்து வாடகைக்கு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டப்ப தான், அப்பா இந்த மாரி சொன்னாரு. அ டோக்கன் அட்வான்ஸ் மாரி வெத்தல பாக்குல ரூ. 501 அந்த மாரி குடுத்து, ரூ. 101 அந்த மாரி குடுத்து 4 வீடையுமே வந்து பிளாக் பண்ட்டாங்க. ஸோ, இப்ப நாங்க கிரகப்பிரவேஷம் முடிச்சதுக்கு அப்புறமா, தை மாசம் பால் காட்சி வரப்போறதா சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணல. கிரகப்பிரவேஷ டைம்ல தான் மீட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். ஸோ, ஏற்கனவே 4 வீடும் வாடகைக்கு விட்டாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன நான் கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஏன்னா ரிப்பீட்டடா மெயில்ஸும், பொட்டிக் நம்பருக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் கால்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தமிழும் தெரியாது. அதனால சொல்றேன். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து வாடகைக்கு வரப்போறாங்க. கிரகப்பிரவேஷ டைம்ல கண்டிப்பா மீட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். அடுத்ததா ஒரு சின்ன ஹெல்த் அப்டேட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் ரூம்ல ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துட்டுருக்கும்போது அப்படியே பிளாக் அவுட் ஆகி, டேபிள் மேலேயே அப்படியே விழுந்துட்டேன். உட்காந்துட்டே விழுந்துட்டேன். அதனால பரவால்ல. எப்படி வந்து அந்த மாரி பிளாக் அவுட் ஆச்சு, அதாவது எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்புறம் டாக்டர்ட்ட போயிட்டு இதெல்லாம் நடந்து 1 மந்த் ஆகுது. நான் அப்போ வந்து வீடியோவில் சொல்லலை. அப்போது ஊருக்கு வேறு கிளம்புற இதில் அப்படியே விட்டுட்டேன் நான். அப்போ வந்து செக் பண்ணிவிட்டு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் மேபி உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ பிபி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த டைமில் மெஷர் பண்ணுற ப்ரெஷரை வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி ஒரு 3 டைம்ஸாவது உங்களோட ப்ரெஷரை வந்து செக் பண்ணி நோட் பண்ணணும். இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டெய்லி ப்ரெஷர் செக் பண்ணி எழுதிக்கோங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. சரி, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் வந்து இந்த பிபி அப்பரேட்டஸ் கிடைக்கிது. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது தான். ஒரு அளவுக்கு வந்து அப்ராக்சிமேட்டான ரீடிங் கொடுக்கும். டாக்டர்ஸ் எடுக்கிற அதே ரீடிங் நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது ஓரளவுக்கு கரெக்டான ரீடிங் கொடுக்குது. நிறைய பிபி பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ எப்படி டயபெட்டிக் பர்சன்ஸ் வந்து சுகர் டெஸ்ட் கிட்டு வீட்லேயே வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இது. இது வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். பேட்ரி போடணும். நம்ம கையில் மாட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து நம்ம கையை சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கணும். நல்லா டைட்டாக ஒட்டிக்கணும். அப்புறமா இந்த மிஷினை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பிபி ப்ளஸ் பல்ஸ் ரேட் ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் டெய்லி காலையில், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி 3 டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணி ஒரு நோட் புக்கில் வந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ ஆவரேஜாக மினிமம் வந்து ஒரு 10 டேஸ்க்காவது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு 10 நாளைக்கு அப்புறமா ஆவரேஜ் ரீடிங்கை வந்து டாக்டர்கிட்ட கொடுக்கணும். அப்போது அந்த ரீடிங்கை பார்த்துட்டு தான் நமக்கு வந்து பிபி இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நான் இந்த ரீடிங்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிபி எல்லாம் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி சுகரும் எனக்கு இல்லை. டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் ஏன் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தேன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த கிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றனால வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கிட்ட ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அது அப்படியே ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரைஸ் பண்ணும். நமக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது கரெக்டாக வந்து ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர், அதுக்கப்புறமா பல்ஸ் ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ ஈஸி தான். என்னோடய பிபி லெவல் பார்த்திங்கன்னா 112/88 காட்டுது. என்னோடய பல்ஸ் ரேட் வந்து 108 காட்டுது. இது வந்து நார்மல் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.